அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியர் காமினி. உங்களுக்கு ஒரு சிறிய ஷேரிங் செய்ய போறேன். சரி, நம்மளுடைய கூகுள் தெரியுமா? அதை பயன்படுத்தி எப்படி வந்து நம்முடைய ஒர்க் ஷீட்லாம் தயாரிக்கலாம் நம்மளுடைய பாடத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரி, உங்களுடைய ஐடி பயன்படுத்தி ஜிமெயில் நம்மளுடைய கேபிஎம் ஜிமெயில் பயன்படுத்தி நம்மளுடைய டெலிமால உள்ளுக்கு நுழைந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய பகுதிகள் இருக்கும். ஸோ அதுல வந்து ஏஐ கீழே இந்த பகுதிகள்லாம் இருக்கு. நமக்கு வந்து இப்போ நம்ம ஒர்க் ஷீட் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுவது வந்து கிளவுட் ஏஐ. ஸோ இதுல நீங்க உள்ளுக்கு டபுள் கிளிக் பண்ணி நீங்க உள்ளுக்கு நுழைந்த பிறகு உங்களுக்கு இந்த பகுதி திறக்கும். சரி, இங்க வந்து எப்படி நீங்க சேட் ஜிபிடி ஜெமினாய் பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி தான் முதல்ல திறக்கும் பொழுது உங்களை வந்து இங்க பதிவு செய்ய சொல்லும் உங்களுடைய ஐடியை பயன்படுத்தி. அதே போல நானும் பதிவு பண்ணிட்டேன் என்னோட பெயரை. ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களை வந்து அதே போலதான் இருக்கும் அந்த பக்கமும். நான் வந்து எனக்கு இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நான் ஒர்க் ஷீட் கேட்டிருக்கேன். என்னோட ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். இது வந்து டெஸ்டிங் தான். ஸோ என்னோட ப்ராம்ப்ட் நான் கொடுத்த பிறகு அதுக்கேத்த மாதிரி சில எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு பிறகு எனக்கு ஏத்த அந்த ஒர்க் ஷீட்டை வந்து ஒரு ஒரு 1-2 நிமிடத்துக்குள்ள அது தயார் பண்ணி கொடுத்துருச்சு. அது நான் கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒர்க் ஷீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுதான் வந்து என்னோட ஒர்க் ஷீட். நான் வந்து 3 லெவலா கேட்டிருந்தேன். வீக் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ற மாரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒர்க் ஷீட்டை கேட்டிருந்தேன். ஸோ அந்த இமெயிலான ஒர்க் ஷீட் இங்க பாருங்க. இதுதான் அந்த கிளாட் கொடுத்த ஒர்க் ஷீட். ஸோ என்னோட வேலை ரொம்ப சுலபமாச்சு. கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. ஓகே, பிறகு வந்து லெவல் 1. ஓகே, இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கைடன்ஸ் நம்ம கொடுத்து செய்ய வேண்டிய பிள்ளைங்க. அதுக்கப்புறம் இது வந்து லெவல் 2. அதாவது இங்க வந்து சில டிப்ஸ் வச்சிருந்தாலே போதும் அந்த பிள்ளைங்க வந்து அந்த இமெயில் எழுத முடியும். அதுக்கப்புறம் 3வது வந்து லெவல் 3. அதாவது இவங்களே சொந்தமா இமெயில் எழுதணும். இதெல்லாம் வந்து அந்த ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்க்கு. ஸோ என்னோட வேலையை இங்க வந்து கிளாட் ஏஐ ரொம்ப சுலபமாக்கிருச்சு. ஸோ இதுதான் என்னுடைய இன்றைய ஷேரிங். தேங்க்யூ.